வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 87வது சங்கீதம், சங்கீதம் 87 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும். சொல்லப்பட்டதை உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். உன்னதமானவர், the most high. என்ன சொல்லணும்னா, அவரை போலவோ அல்லது அவருக்கு இணையாகவோ அல்லது அவருக்கு மேலேயோ ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. இந்த பூமியில எத்தனையோ நாமங்களில் எத்தனையோ பேர் அறியப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் சிலவை கற்பனைகள், சிலவை சில காலங்களுக்கு முன்னே தோன்றி மறைந்தவர்கள். ஆமென். அநேக புனிதர்களை சொல்லுகிறார்கள், அநேக மனிதர்களை கடவுளாக சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாருமே காலங்களுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு உட்பட்டதுதான் அத்தனை காலங்களும் சமயங்களும். ஹல்லேலூயா. சமயம் மாறின போது இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை பேரும் மாற்றப்பட்டார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். உன்னதமானவர். உபாகம் 33:26 மோசே கொண்டு ஆவியானவர் இப்படி சொல்ல வைத்தார், யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தை எல்லாரும் இப்ப சொல்ல போறோம். ஆமென். யெஷூரன் யார்? யெஷூரன் யாக்கோபு தான். யாக்கோபு தேவன் சிநேகித்து, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு, தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் வழி நடத்தப்படுகிற யாக்கோபு தான் யெஷூரன். அப்படி என்றால் எத்தனை பேர் இந்த பகல் வேளையில தைரியமாக, சத்தமாக, சந்தோஷமாக சொல்ல போறீங்க, என்னுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. ஆமென். இன்னைக்கு அவரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அதிசயமான செயல்களை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள் பலப்பட போகிறோம். இந்த சண்டே பேசும்படி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டபோது கர்த்தர் இதை தான் காண்பித்து தந்தார். அவன் தளர்ந்திருக்கிற, தொய்ந்திருக்கிற, மங்கி இருக்கிற அநேகருடைய விசுவாச தீபத்தை அவர் மீண்டும் பற்றி எறிய வைக்க விரும்புகிறார். சீயோனே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்லுகிறான் 77:13 நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? என் தேவனை போல் பெரிய தேவன் வேற யாரும் இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல பெரிய தேவன் இல்லை. எனவேதான் சங்கீதம் 66:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். போராட வந்து பார்த்தாங்க, ஆனா அவருடைய மகத்துவமான வல்லமையை பார்த்ததும் சரண்டர் ஆயிட்டாங்க, இச்சகம் பேசி அடங்கினார்களாம். அப்படிப்பட்ட தேவன் என்னை, என்னுடைய வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை அவர் ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கும் போது நான் எவ்வளவு அவரை நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 44:7 கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார், பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? என்ன வார்த்தை இது இல்ல? என்னெல்லாம் அவர் சொன்னாரோ சொன்னதை எல்லாம் ஆர்டர் படி நிறுத்துவாராம். ஆமென். அது இன்னும் சொல்லணும்னா, இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஆர்டர்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா செய்ய போறதை ஃபர்ஸ்டே அறிவித்துட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். சொல்லிட்டு வரிசை 10 காரியம் சொல்லிவிட்டு வரிசையா நிறுத்தி கவுண்ட் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒன்னு குறையுதே, ஆண்டவரே
10 சொன்னீங்களே ஆண்டவரே, ஒரு நம்பர் குறையுதே ஆண்டவரே, ஐயோ அது முடியலப்பா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தையில் ஒன்று கூட தரையிலே விழுந்து போக அவர் விடமாட்டார். வரிசையா நடத்துவார். கடந்த நாளிலே இந்த வார்த்தை ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் சில வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இடைப்படும் போது ஆவியில இருக்கிற சந்தோஷம். ஆமென். நான் உனக்கு சொன்னதை நீ மறக்கலாம், ஆனா நான் உனக்கு சொன்னதை உனக்கு முன்னாடி வரிசையா நிறுத்த நான் மறக்க மாட்டேன். காரணம் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வரிசையா நிறுத்துவாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அவர் இங்கே மட்டும் அப்படி நிறுத்த மாட்டார், அங்கேயும் அப்படிதான் நிறுத்துவார். 1 கொரிந்தியர் 15:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் அவன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இங்கே எனக்கானது ஆர்டர் மாறாம நிறுத்துகிறவர், அங்கேயும் என் வரிசையில இன்னொருத்தர ஆண்டவர் நிறுத்த மாட்டார். என்னுடைய வரிசையில ஆண்டவர் என்னதான் நிக்க வைப்பார். இப்படி யாருக்கு செய்ய முடியும் கேட்கிறார். யாருக்கு முடியாது ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். எனவேதான் சங்கீதக்காரன் 62:11 சொல்லுகிறான், வல்லமை உம்முடையது, வல்லமை தேவனுடையது. தேவனுடைய வல்லமையை, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் காண்பார்கள் என்று சொன்னார். இன்னும் ஒரு விஷயம் நான் அசைக்க போகிறேன், அப்பொழுது எல்லாரும் காண்பார்கள். எல்லாரும் காணட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய வல்லமையை, அவரை ஆராதிக்கிற, அவரை நம்பி வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமையில், ஆமென், அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்வதை விட நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், he is power. ஆமென். அவர் தான் வல்லமை. ஹல்லேலூயா. அவர்ட்ட வல்லமை இருக்குன்னு சொல்றதை விட வல்லமையே அவர்தான். அவர்ட்ட அன்பு இருக்குன்னு சொல்றதை விட அன்பே அவர்தான். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வல்லமை. யாத்திராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் தேவனை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ பேன்களை பிறப்பிக்கிறதுக்கு எகிப்திலே தலை சிறந்த மந்திரவாதிகள் பார்வோன் அரண்மனையில் கொண்டு வரப்படுகிறார்கள். இவங்க எல்லாரும் பிரயத்தனம் பண்றாங்க, முழு முயற்சி எடுக்கிறாங்க. தங்கள் தந்திரங்கள், தங்கள் ஞானம், தங்கள் திறமை. மந்திரவாதிகள் பொதுவாகவே தீய சக்தியை சார்ந்திருக்கிறவர்கள். அவங்க எதை சார்ந்திருக்கிறார்களோ அதன் பெயரெல்லாம் சொல்லி முழு முயற்சி எடுத்து அவர்களால கூடாமற் போயிற்று. அடுத்த வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள். கவனிங்க, நம் தேவனுடைய வல்லமையை பாருங்க. ஒரு தேசத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் சேர்ந்து முழு முயற்சி செய்து முடியாத காரியத்தை என் தேவன் ஒரு விரலை பயன்படுத்தி செய்திருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இல்லை. ஆமென் சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு மந்திரவாதிகளும் சேர்ந்து முயற்சித்து முடியாத காரியத்தை என் தேவன் ஒரு விரலை, ஒரே ஒரு விரலை யூஸ் பண்ணி செஞ்சிட்டார். எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்ல, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவர் ஒரு விரலை யூஸ் பண்ணி செய்றார்.
அவர் எங்கெல்லாம் விரல பயன்படுத்துறாரோ, ஆமென். நேபுகாத்நேச்சர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜா அவருடைய விரல் எழுதுதை பார்த்துட்டான், நடுங்கிட்டான். ஹல்லேலூயா. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் ஒரு விரலை வச்சு எழுத ஆரம்பிச்சார். என்ன எழுதுறாருன்னு தெரியல. பின்னாடி இருந்து நிறைய விரல்கள் அவளுக்கு நேராக நீட்டப்பட்டது. விரல் நீட்டுதல், உலகம் நீட்டுறது குற்றப்படுத்த, அவர் நீட்டினா குற்றத்தை அகற்ற. இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன். கமான், நல்ல கைகளை தட்டி. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எங்க அந்த விரல் மண்ணில எழுதினதே அவளுக்கு வாழ்க்கை கிடைச்சதுன்னா, ஹல்லேலூயா, நமக்கு எழுதி கொடுத்திருக்காருங்க. ஹல்லேலூயா. ஒரு விரல், அவருடைய ஒரு விரல். ஆண்டவரே, எனக்காக நீங்க ஒரு விரல் அசைச்சா போதும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஒரு விரல் அசைச்சா போதும்பா. எனக்கு விரோதமான அத்தனை சத்துருவின் திட்டமும் ஆஃப் ஆயிரும், என் லைஃப் ஆன் ஆயிரும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விரல். ஆமென். எவ்வளவு மந்திரவாதிங்க முடியாது. யாருங்க ஆராதிக்கிறோம்? கர்த்தாவே, தேவர்களில் சத்தமா பாடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு செய்தியை விட நிறைய பாட்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால ஆமென். காரணம், அவரை பத்தி சொன்னாலே ஹல்லேலூயா. இங்கே நான் இவ்வளவு கத்துறேன்னா என் ரூம்ல நான் எவ்வளவு கத்திருப்பேன் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமென். தேவன் அவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் எழும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே வந்து இறங்கினாலும் இதுல நான் நம்பிக்கையா இருப்பேன், இதுல நான் நம்பிக்கையா. எனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு விரல் அசைஞ்சுனா glory Jesus. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விரல் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு ஸ்திரீ இருந்த 12 வருடம். அவ பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, அவ போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, அவளை ட்ரீட் பண்ணாத டாக்டரே கிடையாது. சீனியர்ல இருந்து படிச்சு முடிச்சு வந்தவங்களுக்கு வர டெஸ்ட், சரி நீ டெஸ்ட் பண்ணி பாருப்பா. 12 years, 12 வருஷம் அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸும் சேர்ந்து ட்ரீட் பண்ணியும் பைபிள் சொல்லுது அவளுக்கு சற்றும் குணமாகவில்லை. எல்லா டாக்டர்ஸ் படித்து தேறின, எல்லார் பார்வையில் கனம் பெற்றிருக்கிற அத்தனை டாக்டர்ஸால 12 வருஷம் ட்ரீட் பண்ணியும் அவளுக்கு சற்று குணமாகாதது. அவர் போட்டிருந்த அவருடைய டிரெஸ்ஸோடைய ஒரு எட்ஜ தொட்ட போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் தெரியாது. நம்முடைய சரீரத்தோடு வஸ்திரம் ஒட்டி இருக்கிற வஸ்திரத்தை யாராவது தொட்டாதான் நமக்கு உணர்வு இருக்கும், என்னை யாரோ தொடுறாங்க அப்படின்னு. ஆமென். அவர் போட்டிருக்கிற அங்கி ஓரத்தை தொட்டாலும் தெரியவே தெரியாது. ஆமென். அவர் தெரியக்கூடாதுன்னா ஓரத்தை தொடுவேன்னு சொல்லிட்டு வரா. ஓரத்தை தொட்டதுக்கு இல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் 12 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்து கைவிட்டாங்க. கைவிட்ட போது அவர் தொடணும்னு கூட வேண்டாம், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆலயம் வஸ்திர தொங்கலால நிரம்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரிபாலாபா சந்தரபா கடரா. கம் ஆன், நல்ல கையை தட்டி. என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து உட்கார்ந்தாலே போதும், அந்த நாளை நான் பார்க்கிறேன் என் ஆவிக்குரிய கண்கள். ஜீசஸ், ஜீசஸ். இங்கே யாரும் தொட வேண்டாங்க. அவன் வஸ்திரத்தின் அப்படி டச் பண்ணாலே இந்த வல்லமை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் ஆலை வஸ்திர தொங்கலால நிரம்பணும். எங்க இருந்தாலும், இங்க இருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட எங்களுக்கு தெரியாது. ஆமென். ஆனா அவருக்கு தெரியும். அவர் உலாவுகிறவர், அவர் உலாவுகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷனுடைய ஞானத்தை அவமாக்குகிறவர்.
கண்ணில் மண்ணை போட்டா என்னங்க ஆகும்? ஒரு பெரிய சயின்டிஸ்ட கூப்பிடுங்க, கூப்பிட்டு, சார் ஒருத்தன் கண்ணில் 2 கண்ணில் மண்ணு போட்டா, ஃபுல்லா மண்ணு போட்டா கண்ணுக்கு என்ன ஆகும்? டவுட்னா முடிச்சிட்டு கீழே வாங்க. கண்ணு என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இது உலக ஞானம். ஒரு பிறவி குருடனை கூட்டுருவா. உலக ஞானம் என்ன? கண்ணில் மண்ணு போட்டால் கண்ணு கெட்டு போயிடும். நீ அந்த மண்ணை எடுத்து தான் நான் போடுறேன். அவர் மண்ணு போட்டா கூட நமக்கு ஆசீர்வாதம். ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனே. அவர் மண்ணாவும் போடுவார் சில நேரத்தில். எடுத்து பேசிட்டே காரி துப்புறாரு கீழே. சில துப்பிட்டு அப்படியே சேர் உண்டாக்கி எடுத்து கண்ணுல போ அப்படின்ட்டார். எங்க போறது காண்டவர், நீ போ அப்படின்ட்டார். சில நேரத்தில் அவர் செய்யறது மண்ணு போடுறது மாதிரி தான் இருக்கும். ஆனா அடுத்து அதுதான் சாட்சி. அடுத்த வார்த்தையை சாட்சி. இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தவன்ல, இவன் வழியறைய உட்கார்ந்து இருந்தவன்ல, இவன் எப்படி இப்படி? அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? அவர் மண்ணு போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவருடைய ஞானம். யோபு ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து சாத்தானுக்கு இருக்க முடியல. சிலர் வளர்றத பார்த்து நமக்கு இருக்க முடியலன்னா அது நம்ம இல்ல, உள்ள வேற. அவனுக்கு நேரா வந்து தேவசமத்தில் நிற்கிறான். அது நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சாத்தானே? அவனை நீங்க தொடணும். நான் தொட மாட்டேன், நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். அவன் உன் கையில் இருக்கிறான், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. ஆனா எல்லையை நீங்க மெடிடேஷன்ல கேட்டது மாதிரி எல்லையை போட்டுட்டு தான் பெர்மிஷன் கொடுப்பார். ஆமென். அதனால தேவன் ஒன்று அனுமதிச்சிருக்கிறன்னா எல்லை இருக்கு. சமுத்திரத்துக்கு எல்லை போட்டதை நம்ம பார்க்கல. ஆனா கடல் கரையில் போய் நிற்கும் போது தெரியுது இந்த அலை இதுவரை வரும். அப்படி தெரிஞ்சதுனால அதுல விளையாடுறோம். இந்த அலை வந்துட்டு திரும்பி போயிடும் தெரிஞ்சதுனால அதுல இருந்து மார்பில் அடிக்கவில்லை, மாறாக விளையாடுறோம். அவர் எல்லையை போட்டுட்டு தான் நடத்துறாரு. இல்லைன்னா என்னைக்கோ அவன் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்னைக்கோ கதையை முடிச்சிருப்பான். முடியல. ஏன்? எல்லை போட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோபுவை கை வைக்கணும். ஒவ்வொன்னா கொண்டு வரான். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆமென். முதல்ல சபேயரை அனுப்புறான். எதுக்கு? அவனுடைய கழுதைகளை பிடித்து கொண்டு போறதுக்கு. ஒரு கூட்டத்தை ஏவி விட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒவ்வொன்றா கை வைக்கிறான். அடுத்து அக்கினியினால, ஆமென், அக்கினியினால கொஞ்சம் அழிக்கிறான். அடுத்து கல்தையரை அனுப்பிவிட்டு அவனுடைய ஒட்டகங்களை பறிக்கிறான். அடுத்து ஒரு பெருங்காற்றை வீச பண்ணி குடும்பத்தையே நிர்மூலமாக்குகிறான். யோபுவின் வாழ்க்கையில அவனுக்கு உண்டான ஒவ்வொன்றையும் கை வைக்கிறதுக்கு பிசாசானவன் பயன்படுத்தின காரியங்கள். அடுத்து பார்த்தா எல்லாம் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா சரி, அவன் சரீரத்தில் கை வை. சரீரத்தில் கை வைக்கிறான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர வியாதி, புண்ணு, ட்ரெஸ் கூட போட முடியல. இந்த வேதனையின் பாதையில அப்பாடா சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவனுக்கு உண்டான ஒவ்வொன்றையா அழித்து 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 அவனை சீரோ ஆக்கிட்டு அப்ப சாதித்தது மாதிரி பிசாசானவன் பெருமூச்சு விடும்போது யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை, யோபுவை அழிக்க பிசாசானவன் 5 காரியத்தை செய்யறான். 5 செஞ்சு அழிந்தவனை தூக்கி எடுக்கணும்னா அட்லீஸ்ட் 50வது செய்யணும். ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து யோபுவை ஹீரோவாக்குனவனை மறுபடியும் ஹீரோவாக்க கர்த்தர் ரிஸ்கே எடுக்காம ஜஸ்ட் ஒன்னு பார்த்தா, ஒன்று பார்த்தார் அவனை. என் தேவன் பெரியவர். ஒரு பார்வை தாங்க இத சொல்லுது. தியானிக்கும் போது ஆண்டவர் பார்த்துருங்க. ஒருக்க பார்த்துட்டீங்கன்னா
ஹல்லேலூயா. எனவே தான் தாவீது சங்கீதம் 4:6 சொல்றார், எனக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்றவங்க அநேகர். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். ஒண்ணு பாத்துருங்கப்பா, தெரியட்டும் உங்களுக்கு. இந்த தாவீதுக்கு நன்மை காண்பிக்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, ஒண்ணும் கேட்கல. பாருங்க ஆண்டவரே, தானியேல் ஜெபம் பண்ணும்போது சாம்பல்ல உட்கார்ந்து இப்படி கேட்கிறான், பாழா இருக்கிற இந்த ஸ்தலத்தை ஒண்ணு பாருங்க ஆண்டவரே. நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். வேலைக்கு போறீங்களா, வேலை செய்றீங்களா, எந்த ஒரு காரியம் விண்ணப்பமா வைக்கிறீங்களா, வச்சுட்டு ஆண்டவர்ட்ட ஒண்ணு பார்த்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்களை வெளியூர் போகும்போதோ வெளியே போகும்போது சிலர்கிட்ட விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லி விடுவோம் தெரியுமா? பார்த்துருங்க, ஒண்ணு பார்த்துக்கோங்க. ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவனை சீரோ ஆக்குனவனை திருப்பி ஹீரோ ஆக்குறதுக்கு ஆண்டவர் வேற ஒண்ணும் செய்யல. அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சிறையிருப்பு மாற்றப்பட்டது, அவனுக்கு எல்லாம் ரெண்டத்தனையாய் கொடுக்கப்பட்டது, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனுக்கு பிள்ளைகள் உண்டானது, அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது, அவன் 4 தலைமுறையை பார்த்து பூரண வயதுள்ளவனாகி. இதுக்கெல்லாம் என்னப்பா நடந்துச்சு? பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்த்தார். என்னை பாரும், என்னை பாரும், இந்த ஒரு விசை இறங்கும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே, என்னை பாரும், என்னை பாரும், இந்த ஒரு விசை இறங்கும். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஆமென். அநேக காரியங்களால் நஷ்டப்பட்டு ஆமென் இழந்து தளர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், சங்கீதம் 4:6 ஜெபமா வைங்க, ஜெபமா வைங்க. அத்தனை கண்களும் பார்க்க போறாங்க, எல்லா கண்களும் பார்க்க போறாங்க. இவனுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொன்ன அத்தனை பேரும் பார்க்க போறாங்க. ஆமென். என்ன பார்த்தா போதும் ஆண்டவரே. தொழில் செய்யறவங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல போயிருந்து ஆமா இன்னைக்கு 4 பேர் பார்க்கணுமே இல்ல, அவரை பார்த்து ஜஸ்ட் நீங்க ஒரு பார்த்துருங்க ஆண்டவரே. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தானா. பார்க்கிறீங்களா ஆண்டவரே, பார்க்கிறீங்களா ஆண்டவரே, நான் வச்சுட்டேன் என் பிள்ளைய, பார்த்துக்கோங்க. அதனாலதான் ஆபிரகாம் நடக்கும்போது என்ன சொல்லி நடக்கிறாருன்னா, கர்த்தர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துப்பார். பாராட்டு அவருடைய பார்வை. இவரை போல வல்லமை உள்ள தேவன் வேற இல்லை. பாருங்க, கர்மேல் பர்வதத்துல 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் மெஜாரிட்டி. ஆமே, காலையில் 9 இருந்து ஈவினிங் 5 மணி வரை மீட்டிங். எலியா மட்டும் நிற்கிறார். மைக்கு 450 பேரை கடந்து கடைசி மீட்டிங் முடிய டைம் தான் யார் கையில் வருது? எலியா கையில் வருது. இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தவங்க சிலர் மைக் எடுத்தா வைக்க அடி இல்ல, ஒருத்த சத்தம் இடுறாங்க ஒருத்தங்க, அப்புறமா கூக்குரல் இடுறாங்க, அப்புறமா துள்ளி குதித்து டான்ஸ் ஆடுறாங்க. எலியா வெயிட் பண்ணிட்டே இருக்கிற, டைம் ஆயிட்டு இருக்கு, எனக்கு வீட்டுக்கு போகணும். காலையில இருந்து ஈவினிங் வர தங்கள் சரீரத்தை கீறிக்கொண்டு என்னெல்லாமோ பல மணி நேரம் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டு தங்களை வருத்தி தங்களை காயப்படுத்தி இத்தனை செய்தும் நடக்காதது. எலியா அந்த கடைசி சில நிமிடங்களில் மொத்தமா எலியாவுடைய ஜெபம் நான் எண்ணி பார்த்து 40 வார்த்தைகள். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நீங்க வீட்டில் போய் எண்ணிக்கோங்க. பல மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காதது. நம்மை போல பாடுள்ள மனுஷன்
போய் உட்கார்ந்திருந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேளு, என்னை கேளுன்னு சொன்னதும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி. ஹalleluya. ஆமென். நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு நான் கூப்பிட்டா என் அப்பா கேட்பாங்க? அப்படி நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென். ஹalleluya. நான் கூப்பிட்டா அவர் கேட்பார். ஹalleluya. அவருக்கு 40 வார்த்தைகள் தான். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, நீங்க சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேன். அவங்க உங்களை அறியணும். என்னை கேளு, என்னை கேளு. அவ்வளவுதான். அவர் கைவிட மாட்டார். இங்க தனியா இருக்கிறான், அவருக்கு தெரியும் 450 பேர் கூட்டத்தில் என் பிள்ளை தனியா நிக்கிறான், விட மாட்டார். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, சில காரியங்களை நஷ்டப்பட்டு இருப்போம், சில காரியங்களை இழந்திருப்போம். ஆனா வாழ்க்கையில ஒரு காரியம் மட்டும் வராது. என்ன? தேவனற்றவர்கள். ஒரு காலத்துல இருந்தோம், கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, வாக்கு தருகிறார். அவருடைய நாமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஆமென். ஆமென் என்பது என் ஆண்டவருடைய நாமம். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் glory. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. கைகளை உயர்த்தி அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே ரேஹஞ்சரமலகபதனரா அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே. ஹalleluya. விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய விரல், அவருடைய வஸ்திரம், அவருடைய பார்வை. ஆமென். ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவன். ஆமென். எனக்காக தன்னை கிழிக்க ஒப்பு கொடுத்தவர் எனக்காக விரல் அசைக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக தம்முடைய கையில் ஆணிகளை அடிக்க ஒப்பு கொடுத்தவர் உங்களை தொட மாட்டார் நினைக்கிறீங்க? நமக்காக பரலோகத்தால் கைவிடப்பட்டவர் நம்மை பார்க்க மாட்டார் நினைக்கிறீங்க? எல்லாம் வருங்க, குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது, எனக்காக குறித்த நேரம் வந்தது. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி glory பலஹஞ்சரா ஏமலரியாத்தரே சேலரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் அவருடைய விரலுக்கு இவ்வளவு வல்லமைனா, அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்துக்கு இவ்வளவு வல்லமைனா, அவர் சும்மா பார்க்கிறதுக்கு இவ்வளவு வல்லமைனா, அவருடைய வார்த்தைக்கு. எபிரேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனங்கள் என்று சொல்லப்படவில்லை, வசனத்தினாலே சர்வத்தையும் upholding all things by the word.
ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்புல upholding universe by the word அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வத்தையும், காலங்கள், சமயங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி தாங்குறாராம். ஆமென், ஹல்லேலூயா. 2 ட்ரில்லியனுக்கும் அதிகமான கேலக்சி இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆமென். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், ஒவ்வொரு கேலக்சிலையும் மில்லியன் கணக்கில் நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள். அதுல ஒண்ணுதான் பூமி, அதுல ஒண்ணுதான் சூரியன். இதெல்லாம் எத்தனையோ, அது எண்ணிக்கை கடங்காத. ஆமென். அதுல ஒண்ணு. இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் வேர்டுனால தாங்குறாராம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பெயரை, ஒவ்வொரு வார்த்தை அனுப்பல, ஆனா ஒவ்வொரு பெயரை சொன்னார். பெயர் வச்சிருக்கிறார். பெயரிட்டு அழைக்கிறார் என்று 147வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு. ஹல்லேலூயா. ஆனா எல்லாத்துக்கும் பெயர் வச்சிட்டார். எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தையை கொடுக்கல. அவன் இவ்வளோ பெரிய இந்த சர்வத்தையும் வார்த்தையினால தாங்குகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால். இவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை, எனக்கு மட்டும் தனியா ஒரு வார்த்தை. இந்த அறிவு, இந்த அன்பு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய். Come on church. இவ்வளவுக்கும் ஒரு வார்த்தை தான் எனக்கு தனியா. இந்த கூட்டத்தோடலாம் கிடையாது. சீயோனை நோக்கி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை 2 நாளைக்கு முன்னாடி திருப்பத்தூர் மீட்டிங்ல இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து பிரேயர் டைம்ல சண்டே மெசேஜ் அங்க வச்சு எடுக்க வச்சாங்க. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை காட்டி சொன்னார். நான் உன் வாயில வார்த்தை தந்து உன்னை காக்குறது என் பிள்ளைங்கள்ட்ட கரெக்டா போய் சொல்லிடு. அவன் சீயோனை நோக்கி சொல்றதுக்கு தான் என் நிழல நான் உன்னை வச்சு காத்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை வந்து அவர் தரது ஏங்க எல்லாத்துக்கும். பிரைஸ் காட். ரீசெண்டா ஒரு போட்டோ வந்து பாத்தீங்களா, நட்சத்திரங்கள் உருவாகும் இடம்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு போட்டோ, கேலக்சி உடைய ஒரு டாப்ல இருக்கிற ஒரு போட்டோ வந்து அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது ரொம்ப வைரல் ஆச்சு. நம்ம போட்டோ எங்கேயாவது வைரல் ஆகுமா? வரும். இந்த கொரோனா வந்து ஆரம்பத்தில் வைரஸ் தாக்கிச்சுன்னு சொல்லி நிறைய பேருக்கு போட்டோ வந்துச்சு. வைரஸ் தாக்குனா வரும், வைரல் ஆகாது. இப்படி இல்லை. இந்த நட்சத்திரங்களை மனுஷன் படம் பிடிச்சு போடுறான் பேப்பர்ல, ஃபேஸ்புக்ல, நியூஸ்ல. ஆனா அவர் எந்த நட்சத்திரத்தையும் அவர் கையில வரையல. இந்த சீயோனை அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மதில்கள் எப்போது எனக்கு முன்னாடி இருக்கு. எனக்குன்னு தனியா பேசுவார். நீ சீயோனை நோக்கி. எல்லாரும் வருவாங்க, மொத்தமா நட்சத்திரத்துக்கு ஒரு வார்த்தை அனுப்புற மாதிரி மொத்தமா எல்லாரையும் பிளஸ் பண்ணி விடணும். 2:30 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு சர்வீஸ்னா, தாகத்தோடு ஒரு ஆத்மா இதுல உட்கார்ந்து இருக்கோம்னா தனியா அவங்களுக்குன்னே ஒரு ரேமா வரும். நான் இதை அனுபவித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவர் தான் சொல்றார், உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன். ஆமென். தேவனால யாரையும் எப்படியும் மாற்ற முடியும். ஆபிரகாமை குறித்து
நேரம் போய்விட்டு நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். சொல்லிவிட்டு 3வது வசனத்தில் சொல்றார், கர்த்தர் சீயோனே அப்படி என்னால உன்னையும் மாற்ற முடியும். இன்னைக்கு ஆபிரகாம் என்றாலே இல்ல, ஒருவன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, அதுல யாக்கோபு தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இவர்கள் எகிப்துக்கு போகும்போது சொற்ப ஜனமா இருந்தார்கள், விரலை விட்டு எண்ணலாம். ஆனா கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஒருவனாயிருக்கையில், ஒரு தனி ஒருவனை பலத்த ஜாதியாய் மாற்ற தேவனால முடியும். ஒருவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், கூடாரம் போட்டுட்டு, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர், நீ முதல்ல வெளியே வா. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் என்று சொல்லி, இது ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் இப்ப தேவைப்படுறதுனால சொல்றேன். ஆபிரகாம், நீ சும்மா இருக்காது, நீ எண்ணு. நீ சும்மா தானே இருக்க? ஆமா, வந்து எண்ணு வா. நாளைக்கு பிள்ளை எல்லாம் வந்த பிறகு பிஸி ஆயிருவேன். இப்ப எப்படி இருக்க? சும்மா இருக்க. நான் 8 வருஷம் எப்படி இருந்தேன்? சும்மா இருந்தேன். அதனால பழைய சர்ச்சை மொட்டை மாடில இருந்து நான் நட்சத்திரங்களை எண்ணி இருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருட்டிரும், அப்படியே அந்த மேல ஒரு பிள்ளை இருக்கு, அதுல சாஞ்சி உட்கார்ந்து இருந்து நட்சத்திரங்களை எண்ணி இருக்கிறேன். ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னா சும்மா. ஆபிரகாமே, உன்னை தூக்கம் வரல, ஏன் தெரியுமா? நீ சும்மா இருக்கிற. ஆமென். நீ வா, வந்து நட்சத்திரத்தை எண்ணு. ஆபிரகாம் நட்சத்திரங்களை எண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். அப்படின்னா ஆபிரகாம் 1, 2, 3 நட்சத்திரத்தை எண்ணும் போது ஆண்டவர் இங்க இருந்து இவனுடைய தலைமுறை எண்ணிட்டு இருக்கிறார். 1, 2, 3, 4 சொல்லிவிட்டு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. கிறிஸ்துவை குறித்து என்று கலாத்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் இன்னும் முதல் தலைமுறையை பார்க்கல. கர்த்தர் 42வது தலைமுறையை எண்ணி 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 சொன்னாருங்க, சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆபிரகாம் பலத்த ஜாதி. ஆபிரகாமை நாம் ஈசாக்கின் தகப்பன் என்று சொல்ல மாட்டோம், விசுவாசிகளின். இன்னும் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி. எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அவன் ஒருவனாயிருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அதுதான் உனக்கு பிளஸ். அதான் ஞானிகளை வெட்கப்படுத்த எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, நீதான் வேணும். எனக்கு யாரும் கிடையாது. ஊரில் ஒருவனையும் வம்சத்தில் 2 பேரையும் தெரிந்தெடுக்க அவருடைய தகுதி என்ன தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற இல்லாமை தான். உலகம் எது தகுதி இல்லைன்னு சொல்லிச்சோ, ஆமோஸ் தீர்க்கதரிசிய ஆசாரியன் அமத்சியா கூப்பிட்டு சொல்றான். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. பெத்தேலிலே நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாய் இருக்கிறது என்று ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் அங்க 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே நீ என்ன சாப்பிடு? அப்பம் தின்னு. அங்க போய் அப்பம் சாப்பிடு. அப்ப இங்க இருந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறான்? அப்பம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீ அங்க போய் அப்பம் சாப்பிடு, நீ அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப அமத்சியா ஆமோஸை எப்படி பார்க்கறானா, இவன் நல்லா சாப்பிடுறவன்,
அது மாத்திரமல்ல இவன் தீர்க்க தரிசனம் சொல்றவன். இப்படி சொல்லும் போது ஆமோஸ் அமத்சியாவை பார்த்து சொல்லுகிறான். 15வது வசனம் 14வது வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும், நான் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாயிருந்தேன். உங்க பார்வையில் நான் இப்ப எப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேன். உங்க பார்வையில் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நல்ல அப்பம் சாப்பிடுறவனா இருக்கிறேன். ஆனா நான் யாரா இருந்தேன் தெரியுமா? நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசியின் புத்திரனும் கிடையாது, என் வீட்டுல சாப்பாடும் கிடையாது. எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னா நான் பொறுக்கி தான் சாப்பிடணும், நான் பொறுக்கி தான் சாப்பிடணும். கிடைச்சா சாப்பிடுவேன், கிடைக்கலன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் ஆமோஸ். இப்படி பொறுக்கி சாப்பிடுறவனதான் அவர் அழைத்து இன்னைக்கு உட்கார வச்சு அப்ப சாப்பிட வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன், ஆனால் கர்த்தர் அழைத்து தூளில் இருந்து அவர் சொல்றார். இன்னைக்கு எங்க என்னப்பா ஆமோஸ், உங்க வீட்டுல பிரியாணி மணக்குது? மணக்குது இல்ல, மணக்குது இல்ல. ஒரு காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா? அதான் வெளியே இருந்து சகோதரர்களோடு பேசிட்டு இருக்கும் போது வேடிக்கையா ஒரு காலத்துல ஒரு சகோதரன் சொன்னாங்க, ஒரு காலத்துல காடு இல்லாத கல்யாண வீட்டுக்கு வர, ஆனா இன்னைக்கு காடு இருக்கிற கல்யாண வீட்டுக்கு போக முடியல. நீங்க பாக்குறீங்க நான் இன்னைக்கு நல்லா சாப்பிடுறேன்ல, என் வீட்டுல மணக்குது இல்ல, கறி மணக்குது இல்ல. நான் எப்படி இருந்தோம் தெரியுமா? பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? வச்சு சாப்பிட வைக்கிறார். அமத்சியாவை நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது இந்த ஆமோஸ். காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன். பெத்லகேமுக்கு ரூத் வந்தது பொறுக்கி சாப்பிடு. ஆனா கர்த்தருடைய தயவு வச்சு சாப்பிட வச்சார். தூளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தி, கைகளை உயர்த்தி துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தீர் தூக்கி. அப்பா உங்க அழைப்பு எவ்வளவு மேன்மை ஆண்டவரே. துதித்து பாட ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சாட்சி தெரியுமா? எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், நம்ம சர்ச்சில் இருந்து படித்து முடித்து வேலை இல்லாம ஏதாவது குடும்ப சூழ்நிலை, ஏதாவது ஒரு வேலை பார்த்தே ஆகணும். அப்படி வேலைக்காக ஒரு லாரியில கிளியாக போனார், ஹெல்ப்பரா போனார். இங்கிருந்து நார்த் இந்தியாவுக்கெல்லாம் போவாங்க, லாரியில லோடு ஏற்றிட்டு போவாங்க. இவரும் போறார். அவன் போற வழியில பசிச்சுது, பசி. டிரைவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம சாப்பாடு போனா இவனுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வண்டியை நிறுத்திட்டு அவர் இதோ வாரேன்னு சொல்லிட்டு இறங்கி போய் சாப்பிட்டுட்டு வருவார். இவருக்கு பசி தாங்க முடியாம இவர் லாரியில இந்த உள்ளி லோடு, உள்ளி வெங்காயம் எடுத்துட்டு போற அந்த அதுலேருந்து கீழே விழுந்துருக்கும்ல, அதில் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு, அவன் வெறும் உள்ளியை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் வயிறு நிறைய, வயிறு பசி தாங்க. அவன் அப்படி சாப்பிட்டார். அவர் இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு வீட்டை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, இன்னைக்கு வீட்டில் கறி மணக்கும். ஹே, உங்க பார்வையில் இன்னைக்கு நாங்க அப்பம் சாப்பிடுறோம், வீட்டில் மட்டன் மணக்குது. ஆனா எங்க ஆரம்பம் என்ன தெரியுமா? கிடைச்ச ஏதோ பொறுக்குவோம், கிடைச்சா பார்க்கிறவங்க எப்படி எங்களை பார்த்துட்டு போனாங்க தெரியுமா? இதோ வந்துட்டா பாரு பொறுக்கி சாப்பிடுறவன். உலகம் பொறுக்கினுச்சு. அவர் என்ன தீர்க்கதரிசினார்.
அமைச்சியாவே, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தைக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறவன், நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருக்கிறவன். ஆனால் கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தர் என்னை அழைத்தார். நல்ல கைகளை தட்டி glory. நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வச்சு சாப்பிட வச்சிருக்கிறார். ஒரு காலத்துல ஒண்ணுமே கிடையாது. எங்க அப்பா உபவாசம் இருக்கணும்னு இருந்ததும் உண்டு, சாப்பாடு இல்லாததுனால உபவாசம் இருந்ததும் உண்டு. இதான் அந்த ஊழியத்தின் ஆரம்பம். இன்னைக்கு மட்டன் மணக்குது. எப்படிங்க அழைப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமோஸை ஒன்ன பொறுக்க வைக்கலாம், ஆனா உன் சந்ததியை உட்கார வச்சு சாப்பிட வைப்பா. ஹல்லேலூயா. எவரையும் ஒருவனை பலத்த ஜாதியாக்கினா, காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனை தீர்க்கதரிசி ஆகினார். யாருக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல போற? நான் தாவீதின் கூடாரத்துக்கு, தாவீதின் குடும்பத்துக்கு சொல்ல போறேன். ஹே, அவ்வளவு பெரிய ஆளா நீ? அழைப்பு, அழைப்பு. ஹல்லேலூயா. இதுதாங்க என் ஆண்டவர். அவர் தகுதி உள்ளவனை பார்த்து எடுக்கிறவர் அல்ல, அவர் எடுத்தவனை தகுதி உள்ளவனாக்குகிறவர். ஹல்லேலூயா. மறக்கவே கூடாது. இன்னைக்கு வச்சு சாப்பிடுறோம். இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க அப்போஸ்தலர்கள். பசி, பசி. ஓய்வு நாள் வேற. அங்க ஓய்வு நாள்னா இங்க உள்ள ஓய்வு நாள் மாதிரி மத்தியானம் வரை கடை போட்டுட்டு ஈவினிங் திறக்க மாட்டேன். அங்க ஓய்வு நாள்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால போற வழியில இந்த வயல்ல இருக்கிற கதிர்களை அப்படி கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டாங்க. சண்டைக்கு வந்துட்டாங்கல்ல 4 பேர். எப்படி இதை செய்யலாம்? எவ்வளவு சேமா இருக்கும். சின்ன பிள்ளைங்கன்னா போட்டோம், வளர்ந்தவங்க பசினால் எடுத்து சாப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்காக பேசிட்டு வந்துட்டார். ஒரு நாள் வந்தது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. அப்போஸ்தலர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் லேண்டை வித்து கொண்டு அவன் காலில் கொண்டு வைக்கிறான். அப்போஸ்தலர் காலில் கொண்டு, ஆமே, அன்னைக்கு பறித்து சாப்பிட்டவங்க இன்னைக்கு பங்கிட்டு கொடுக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை தேவன் அழைத்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் வெட்கப்படாம கைகளை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க செய்தி, நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா. அப்படி 2 கைகளை உயர்த்தி, நித்தியரே நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே மலஹஞ்சரே ஷெஹஞ்சரோ உரமல கதனரா. ஆமே. தூளில் இருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து ஆடவை. ஓ அல்லேலூயா. தூளிலிருந்து லவ் யூ ஃபாதர், தூக்கி என்னை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், துதித்து பாட வைத்து, துதித்து பாட வை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனை தீர்க்கதரிசி ஆக்கினார். தனியா இருந்த ஒருவனை பலத்த ஜாதி ஆக்கினார். ஒருவனை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவன்தான் ஆட்டு தொழுவங்களில் இருந்து எடுக்கப்பட்டவன், தாவீது. ஆமோஸுக்கு யாரும் கிடையாது. தாவீதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா பிரயோஜனம் இல்லை. அப்பா உண்டு, சகோதரர்கள் உண்டு, ஆனா எந்த விஷயத்துக்கும் ஒருத்தர் கூட அவனை சப்போர்ட் பண்ணல. பிள்ளைங்களுக்கு முன்னாடி நிறுத்துறதுல. ஆமென். சிலர் இருப்பாங்க பாருங்க, வீட்டில் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருப்பாங்க.
கல்யாண வீட்டுக்கு சிலரை நல்ல படிக்கிற பிள்ளைங்களை கூட்டிட்டு போவாங்க. அதுவும் ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிட்டேன்னு அந்த பிள்ளை நீ வீட்டில் இரு, நாங்க இல்லை நானும் வரேன், அப்போ யாரும் போக வேண்டாம். அந்த பிள்ளை சப்போஸ் நானும் கல்யாண வீட்டுக்கு வரேன்னா ப்ரோக்ராமே கேன்சல். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன். ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாதவனையும் அவரால் ராஜா வாக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இங்க பாருங்க, தாவீதின் தகப்பன் இந்த 7 பிள்ளைங்கள்ல ஒருவனை ராஜாவாக்க அவசரப்படுத்திட்டு இருக்கும்போது, பரலோக தகப்பன் தாவீதை ராஜாவாக்க சாமுவேல் அவசரப்படுத்திட்டு இருக்கிறார். இவங்க எல்லாரும் தாவீதை தங்கள் இருதயத்துக்கு தூரமாய் வைத்த போது, அவர் தாவீதை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் சமீபமாய் ஒருவனை பலத்த ஜாதியாக்கினார். யாரும் இல்லாதவன், பொறுக்கி கொண்டிருந்தவனை அவன் தீர்க்கதரிசியாக்கினார். எந்த சப்போர்ட்டும் இல்லாதவனை ராஜாவாக்கினார். அவர் தான் சொல்றார், சீயோனே உன்னை குறித்து சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்துவேன். தாவீதுக்கென்று ஒண்ணுமே கிடையாது. ஆனா தாவீதை வரவழைத்தார். வரவழைத்து எல்லாத்துக்குமே தாவீதுக்கு பெயர் வச்சிட்டார். தாவீதின் கூடாரம், தாவீதின் கோபுரம், தாவீதின் நகரம், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் திறவுகோல். இங்க நம்ம கீ செயின்ல ஜீசஸ் எழுதுறோம், அங்க அவர் கீ செயின்ல டேவிட் எழுதுறார். யாருங்க இந்த தாவீது? எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன். அவன் எல்லாத்துலயும் இப்ப தாவீதுக்கு பேர். எல்லாத்துலயும் தாவீதுக்கு பேர் வர காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், கிறிஸ்து அவனுக்கு வேறா இருந்ததுனால எல்லாத்துலயும் தாவீதுக்கு பேர் வந்துட்டு. ஹல்லேலூயா! எல்லாத்துலயும் தாவீதுக்கு பேர் வர காரணம் கிறிஸ்து அவனுக்கு வேறா இருக்கிறார். அவர்தாங்க நம்முடைய அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மேல நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் இந்த கல்லின் மேல் மோத வந்தால் அவன் நொறுங்கி போவான். சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, கோலியாத் வந்துச்சு, சவுல் வந்தா, அப்சலோம் வந்தா, நொறுங்கி போனான். ஹல்லேலூயா! கிறிஸ்து உனக்கு வேற இருக்கிறதுனால நீ அட்ரஸ் இல்லாதவனா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, எல்லாத்துலயும் உன் பேரு தான், எல்லாத்துலயும் உன் பேரு தான். உன் குடும்பம் உன் பேரை வச்சுதான் அறியப்பட போகுது. உன் பட்டணம் உன் பேரை வச்சுதான். Come on church! Shabalakabadara Yemala Hanchara. தாவீதே, எல்லாத்துலயும் உன் பேர் வர காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான்பா, கிறிஸ்து என் வேறா இருக்கிறார். அதனால எல்லாத்துலயும் என் பேரா இருக்கு. ஆமே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமா, ஏதோ ஒரு சூழ்நிலையில கூடாரத்தை விழ வச்சுட்டான் பிசாசு. ஆண்டவர் சொல்றார், ஆமோஸை கொண்டு சொல்றார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பூர்வ நிலையில் இருந்தது போல. ஆண்டவரே, அன்னைக்கு தாவீது இருந்தான், இன்னைக்கு தாவீது இல்ல, இன்னைக்கு தாவீது இல்ல, நான் இருக்கிறேன்னு சொல்றார். பூர்வ நிலையில் இருந்தது போல. எத்தனை குடும்பங்களில பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டப்பட்ட மகிழ்ச்சியின் சத்தம் சில ஆண்டுகளை கேட்கவில்லையே. பல ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பமா எல்லாரும் அப்பா அம்மா பிள்ளைங்க, புருஷன் மனைவி பிள்ளைகள் என கூடும் போது இருந்த அந்த மகிழ்ச்சி பல ஆண்டுகளாய் இழந்து யாராவது இருக்கிறீங்களா? நஷ்டப்பட்டு யாராவது இருக்கிறீங்களா? சியோனே, இன்று இந்த சத்தத்தை உன் காதுகளில் கேட்க பண்ணி இருக்கிறார். பூர்வ நிலையில கர்த்தர் உன்னை ஸ்தாபித்து உன்னை ஸ்திரப்படுத்த போகிறார். ரிபாலா ஹன்சரபா லக்கபரா. நஷ்டப்பட்ட மகிழ்ச்சியின் சத்தம், நஷ்டப்பட்ட சந்தோஷம், நஷ்டப்பட்ட சமாதானம், நஷ்டப்பட்ட சுகம், நஷ்டப்பட்ட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் பணிக்கப்படுவதாக, கிடைக்கப்படுவதாக, கிடைக்கப்படுவதாக. In the mighty name of Jesus Christ. Amen. கர்த்தர் அப்படியே செய்வாராக. சீயோனே, உன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். சொல்லப்பட்டத வரிசையை எழுது. ஏன் வரிசையை எழுதணும்? எல்லாத்தையும் ஒரு வரிசையை நிறுத்த போகிறார். அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருவனை பலத்த ஜாதியாக்கினார். காட்டத்தி பழம் பொறுக்கி கொண்டிருந்தவனை அப்பம் சாப்பிட வச்சார்.
அவன் எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன ராஜாவாய் மாற்றினார். எல்லாத்துக்கும் தாவீது பேர், இங்கேயும் பேரு அங்கேயும் பேர். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானா இங்கேயும் நம்ம பேரை நிக்க வைப்பார், அங்கே எல்லாத்திலையும் தாவீது பேர். தாவீதின் கோபுரம், தாவீதின் கோபுரம் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு கோபுரம். தாவீதின் கூடாரம் அவன் வீடு. ஆமென். தாவீதினுடைய நகரம், ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனம், தாவீதின் திறவுகோல். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். அப்பா, எனக்கு புக்கில் பேர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது, என்னடா இவன் சாவிலெல்லாம் கீழெல்லாம் இவன் பேர் எழுதி வச்சிருக்கிறார், என்னாண்டு ஒரு அப்படி விசேஷம் என் இருதயத்துக்கு ஏற்றவர். அதனாலதான் சொல்றேன், இன்னும் லவ் பண்ணுங்க அவரை, இன்னும் நேசிங்க. ஆமென். நினைச்சது நடக்குதோ நடக்காம போதோ, கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ, அப்பா லவ் யூ. டெய்லி காலையில் எழும்பி ஒரு வார்த்தையாவது அப்பா லவ் யூப்பா சொல்லுங்க. ஆமென். இதை அவர் கேட்க விரும்புறார். அப்பா லவ் யூப்பா. சில நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது, ஓங்கி அழணும்னு தோணுது, கதவை அடைச்சிட்டு அப்பா ஏதோ சொல்ல வரோம், எல்லாம் பார்ப்பாங்க, லவ் யூப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது மாதிரி அலைந்தது யாருமே இருக்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து தூங்குனான் தெரியுமா? நைட்டு தூக்கத்துல ஓடுறான், ஜவுல் வாரான். சொந்த வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாதவன் தான் தாவீது. ஆனா கர்த்தர் ஸ்திரப்படுத்த ஆரம்பிச்சதும் தாவீதின் ஓட்டம் முடிந்தது, பேர் நிக்குது, பேர் நிக்குது. எத்தனை ராஜாக்கள் அதுக்கப்புறம் வந்தாங்க. சாலமோன் பேர் நின்னுச்சா? சாலமோன் ஞானி, அதோட முடிஞ்சது. எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க. ஆனா தாவீதுக்கு அவர் ஒரு ஆரம்பத்தை துவக்கி வெளிப்படுத்தின விசேஷம். அவர் கையில வச்சிருக்கிற கீழே டேவிட்னு எழுதி வச்சிருக்கிறார், தாவீதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். அதாங்க உன் இளவயதின் நேசத்தை நான் நினைச்சிருக்கிறேன். உண்மையான அன்பு அவர் நினைவுல தான் இருக்கும். நான் அவரை கொஞ்சம் தான் அவர்கிட்ட அன்பை காட்டியிருப்போம், ஆனா அதை அவர் பெருசா வச்சு கொண்டாடுவார். இப்படி ஒரு தேவன். ஆண்டவரை நேசிங்க, அதிகமா நேசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை, ஆமோசை, தாவீதை ஸ்திரப்படுத்தினது போல உங்களுக்கு என்ன சொல்லி உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்றி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த மலைகள் விலகி போனால் என்ற பாடலை ஒரு விஷயம் கூட நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்தி நாம் ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் வயசானவங்க உட்கார்ந்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வசதியோ சந்தோஷமாய். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. மாறாதுங்க. கமா, நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க நல்ல கையை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நல்ல கைதடி சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்.
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். நல்ல சத்தமாய் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். ஆமென். அவர் கிருபை, யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றோ சொல்லோ மலைகள். ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் glory ஷேலஹஞ்சரா மதனரா. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. பாடுவோம். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள். சந்தோஷமா சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி. ஒன்றுமில்லாத என்னை தெரிந்தெடுத்தவர், யாரும் இல்லாத என்னை தெரிந்தெடுத்தவர். ஷகலா கபரதா ஏபலரமா சதரே. ஹல்லேலூயா. உங்க கிருபை பெருசுப்பா, உங்க கிருபை பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நின் மகா കൃപയ്ക്കാ നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നു. നിൻ മഹാ കൃപയ്ക്കാ നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നു. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சீயோனே, உன் தேவன் பெரியவர். ஆமென். அவருடைய ஒரு விரல் அசைவு போதும், அவருடைய வஸ்திர தொங்கலின் தொடுதல் போதும், அவருடைய பார்வை போதும், அவருடைய வார்த்தை போதும்.
ஆபிரகாம் ஒருவனாயிருந்து அழைத்து பெரிய ஜாதியாக்கினவர், ஆமோஸை அழைத்து தீர்க்கதரிசியை மாற்றினவர், தாவீதை அழைத்து ராஜாவாய் மாற்றினவர். உன்னை என்ன நோக்கத்துக்காய் அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். இந்த பூமியில உனக்கு சப்போர்ட் என்று யாரும் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் உனக்கு துணையாயிருந்து. ஆமென். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும்படி ஏவுகிறபடினாலே. ஆமென். ஹalleluya. நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நானே அவனோடு இருந்து. தாவீது கர்த்தரே கூட இருந்தார், தப்புவித்தார், கனப்படுத்தினார். அடுத்து சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எனக்கு என் கூட இருந்து செய்ய யாரும் இல்லைங்கிற கவலை தேவையில்லை. செட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என் கூட இருந்து என்னை தப்பு வைத்து என்னை கனப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையே, கிருபையே மாறாத ஷலமகரபதன கிருபையே, ஏ மாமரா கிருபையே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நல்ல கடைசி glory, glory, glory. மகிமை, 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 மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. கிருபை, மகிமை, மகிமை, மகிமை. ஷேமம்லோ அந்தரே. ஹalleluya, ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபைப்பா, எவ்வளவு வர்ணித்தாலும் அது தீராது. நாளுக்கு நாள் உம்முடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் அதை ருசிக்க வைக்கிறீங்கப்பா. ஓ, நீர் எவ்வளவு நல்லவர். பிந்தின ரசம் எப்படி சுவையா இருந்ததோ அதை விட சுவையப்பா உங்க அன்பு, உங்க இரக்கம், நீங்க எங்களுக்கு பாராட்டுகிற நேசம். நன்றி அப்பா. ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை பலத்த சாதி ஆக்கினவர். யாரும் இல்லாத ஆமோஸை தீர்க்கதரிசியாய் மாற்றினவர். எந்த சப்போர்ட்டும் இல்லாத தாவீதை ராஜாவாக்கி எல்லாத்திலையும் தாவீதின் பேரை வைத்தவர், பெருமைப்படுத்தினவர். எங்களை என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறீரோ ஆண்டவர், அதை நீ நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம் ஆண்டவர், உங்க பார்வையில் அவ்வளவு வல்லமை இருக்குப்பா. உங்க ஒரு விரல் அவ்வளவு வல்லமை இருக்கு ஆண்டவரே. உங்க வஸ்திரத்தின் ஓரத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கு ஆண்டவரே. உங்க வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குப்பா. நன்றி அப்பா. இப்படிப்பட்ட பாக்கியம் உம்மை தெய்வமாய் கொண்டது. ஹalleluya. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவோ பெரிதான மேன்மை வேறொன்று. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் எதற்காய் அழைத்தீரோ அதை நிறைவேற்றி, நிலைப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி சாட்சிகளாய் நிறுத்துவீராக. ஆண்டவரை, இன்று ஆபிரகாமை, தாவீதை, ஆமோஸை குறித்து சொல்ல வச்சீங்க ஆண்டவரை. நாளைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல வைக்க போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்பும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.